அதிபதி அனைத்துலக நாடக நிறுவனம் வழங்கும் திசைவேகம் 2020. 2013ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட அதிபதி அனைத்துலக நாடக நிறுவனம் ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனாக முழுக்க தொண்டூழியர்களால் நிகழ்த்தப்படும் ஒரு நிறுவனமாக அமைந்துள்ளது. அது மட்டுமன்றி 7 ஆண்டுகளில் 30 நாடகங்களுக்கும் மேலாக மேடையேற்றியுள்ளது அதிபதி. சிங்கப்பூரில் தரமான சிறந்த நாடகங்களை மேடையேற்றும் நோக்கோடு செயல்பட்டு வரும் அதிபதிக்கு 2019ஆம் ஆண்டு சிங்கப்பூர் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் சிங்கப்பூர்ஸ் லாங்கஸ்ட் பிளே எனப்படும் விருதும் வழங்கப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து அதே ஆண்டில் தமிழ்ச்சுடர் விருதையும் பெற்றுள்ளது அதிபதி. அவர்களை பற்றிய ஒரு சிறிய காணொளியை இப்போது பார்ப்போம். கேமிங், சோஷியல் மீடியா, இன்டர்நெட், இந்த 3 விஷயத்தையும் மாணவர்கள் கிட்ட இருந்து, அதுவும் இந்த காலத்து மாணவர்கள் கிட்ட இருந்து பிரிக்கிறது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். ஆனால் அதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒன்று சைபர் புல்லிங். இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிறதால, கேமிங்கில் இருக்கிறதால நிறைய கட்டங்களில் மாணவர்கள் சைபர் புல்லிங்கால பாதிக்கப்படுறாங்க. அந்த பாதிப்புகள் என்னவா இருக்குது, அதுக்கு நாம எப்படி சப்போர்ட் பண்ணி கைட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்க போறோம் மாணவர் கவசத்துல. இதை இயக்கியவர் தர்ஷி.
பள்ளி மாணவர்களோட வாழ்க்கை ஒரு சவால் தான். அதை விட சவால் அவர்களோட பெற்றோரோட நிலை. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? உலகம் மாறல, மாறாக மாறிக்கொண்டே இருக்கு. தினமும் தங்க பிள்ளைகளை கரை சேர்க்க அவங்க படுபாடு இருக்கு. அப்பா, இணையத்தின் தாக்கம் யாரை விட்டு வைக்கல? வேப் என்றாலே சிக்கல் தானே, மாட்டிக்கொண்டா பரிதாபம் தான். தங்க பிள்ளைகளுக்கும் மாணவர்களுக்கும் இதுதான் கவசம். இந்த ஹோம்ஒர்க்கை சமாளிச்சிடலாம். ஏன் கிளாஸ் டெஸ்ட், பாப் டெஸ்ட், ப்ரிலிம் எக்ஸாம் எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம். ஆனா இந்த பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம் இல்லைங்களா, சாம்பார் கோரிங் தான். இந்த கொட்டாவி வேற இதான் கிளாஸ் டீச்சர் புட்டு புட்டு வச்சிருக்காங்க. போன ஜென்மத்துல 007 பிறந்திருப்பாங்க போல. என்னை பத்தி நோட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஏமாவும் மொத்த அம்மா மாதிரி இல்லாம பேரண்ட்ஸ் டீச்சர் அட்டென்ட் பண்ணாம இருக்காங்க. மகன் நாசமா போனாலும். ஆனா எனக்கு அப்படியாம இல்ல. அம்மா அம்மா எங்க இருக்கேனா? நீங்க தானே ஸ்கூலுக்கு வெளியே நிக்க சொன்னீங்க. ஓ ஓ ஹாலுக்கு வெளியே நிக்க சொன்னீங்களா? நான் வேணா ஓடி ஜம்ப் பண்ணி தாண்டி அங்க வந்துடா? வேணாமா? சரி சரி, கேட்டுக்கு ரைட்டு பக்கம். இன்னைக்கு எனக்கு பிரச்சனை தான். என்னடா நீங்க நிக்கிற? நான் நின்னுட்டு இருப்பேன். ஏன் இங்க உட்கார்ந்துட்டு இருப்பேன், படுத்துட்டு கூட இருப்பேன். அது தெரியுதுல்ல, அந்த மரத்துல தூங்கிட்டு கூட இருப்பேன். உனக்கு என்ன இருக்கிற? நான் டென்ஷனா இருக்கேன் வேற. ரூபன், ரூபன், மா என்னடா தமிழ் படத்துல வர பிச்சைக்கார மாதிரி கத்துற? நம்ம ஊர்லதான் பிச்சைக்காரனே இல்லையம்மா, அப்ப எப்படி பிச்சைக்கார கத்துறான்னு தெரியும்? கிளாஸ் டீச்சர் பேச்சே மாதிரியா இருந்துச்சு. அவங்க மாடுலேஷனே அப்படி. அவங்க டெம்போ உன் பத்தி பேசினா அவங்க வேற மாதிரி பேசுறாங்க. நம்ம சொன்னாங்க கிளாஸ்ல தூங்குறியா? கொட்டாவிதான் விட்டேன். தூங்கி தூங்கி விழுறியா? நோ 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 நோ, சேர் கோயினா. தூக்கத்துல தூக்கத்துல சொல்லு. கிளாஸ்ல ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தாங்க, அதுல தத்ரூபமா நடிச்சுன்னு சொல்லு. அந்த சனிய சைமன் தான். அம்மா ஹாட் வெதர், கொஞ்சம் டயர்ட். அந்த மார்க்ஸ் எல்லாம் டாப் தானம்மா. டீச்சர் உனக்கு 90 மார்க்ஸ் எடுக்க பொட்டன்ஷியல் இருக்குன்னு சொல்றாங்க. அவங்க சொல்லுவாங்க, அவங்கள பேப்பர் எழுதி எக்ஸாம் பாஸ் பண்றாங்க. அவங்க பேப்பர் தானே செட் பண்றாங்க. இந்த பொட்டன்ஷியல் என்ற வார்த்தையை கண்டுபிடிச்ச என் கையில கிடைச்சா என்னடா புலம்பிட்டு இருக்க?
ரியாக்ஷன்? வெறுப்பு இல்லைன்னம்மா. சொல்லு, அடுத்த வருஷம் வேணா நம்ம இன்னும் 2 பேரை தத்து எடுத்துப்போம். அம்மா இங்க பாருங்கம்மா, தோப்பு கல்லம்மா போடலாமா? நான் நீங்க சொல்ற பதில் எல்லாமே கேக்குறேம்மா. கால் வலிக்குமா? கால் வலிக்குதுமா? எத்தனை நாள் கிளாஸ்ல தூங்கிட்டு இருக்க? 10 மணிக்கெல்லாம் தூங்க போயிடுற. ஆனா that's true. ஆனா 12 மணிக்கு முழிப்பு வந்துடுது. அதுக்கப்புறம் 4 மணி நேரம் கேம் விளையாடிட்டு திரும்பியும் தூங்க போயிடுவோமா? ஒரே வீட்ல தான் இருக்கோம், என்ன நடக்குதுன்னே தெரியல. நான் யாரையும் தெரியாம யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணாம சீக்கிரட்டா விளையாடுவேம்மா. கோபப்படாதீங்கம்மா, கோபப்படாதீங்க. டீச்சர் கேம்ஸ்ல அடிக்ட் ஆயிருவேன்னு வார்னிங் கொடுக்கற மாதிரி சொன்னாங்க. அம்மா ப்ளீஸ், ஐ அம் இன் கண்ட்ரோல். நான் கேம்ஸ் அடிக்ட் இல்ல. சரி, நான் ஹாஃப் டே தான் லீவ் எடுத்திருக்கேன், வேலைக்கு போகணும். ராத்திரிக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன். வீட்டுக்கு போற, ஹோம்ஒர்க்கை செய்யற. சரிம்மா. அம்மா லண்டன்ல கால அப்புறம் வேணா நான் அப்பா கூட பேசிக்கிறேன். சரியா? பாய். அம்மா ப்ளீஸ், ஐ அம் இன் கண்ட்ரோல். நான் கேம்ஸ் அடிக்ட் இல்லம்மா, நம்புங்கம்மா. ரூபன் ஆடுனதையும் பார்த்தீங்க, ஆட்டம் கண்டதையும் பார்த்தீங்க. எல்லாம் கேமிங்னால தான். இப்போ சைபர் புலியிங் சங்கடத்தில் சிக்கி தவிக்க ரேவதியை பாருங்க.
எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? நான் அம்மாவை அப்பவே கூப்பிட்டேன். ஆஃபீஸ்க்கு லீவ் போட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்பா டிவோர்ஸ் ஆனதுலேருந்து ஃபோனை கூட எடுக்கிறதில்ல. நான் யார்கிட்ட போய் சொல்வேன்? நான் மானம் போக பழி வாங்குவேன். ரேவதியோட துயரம் நம்மளையும் சங்கடப்படுது. இப்போ ரெங்கா ஜெங்கா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல குடும்பத்தோடையோ நண்பர்களோடையோ வெளியே போய் சாப்பிடும்போது அவங்களோட படம் பிடிச்சி அதை ரசிப்போம். ஆனா இப்போ கேட்ட உணவு வந்த உடனே அதை படம் பிடிச்சி அதை சோஷியல் மீடியா நம்ம ரசிக்கிறோம். இதுல வேடிக்கை என்னன்னா சாப்பாட்டோட சூடு அடங்குது, ஆனா நமக்கு சூடு ஏறுது. ஏன்னா யாரும் கமெண்ட்ஸ் போடல, யாரும் லைக் பண்ணல. இதே மாதிரி தாங்க இந்த மாதிரி தான். இப்ப சாப்பிட போய் ரேங்கு சாப்பிடு. ரேங்கு நிக் நேம். அவன் இன்ஸ்டாகிராம் பேர் என்ன? என்ன ரேங்கா ஜேங்கா. ரேங்கனால ரேங்கா. உங்க அப்பா வச்ச பேரை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டியே. ஏங்க பிள்ளைக்கு எத்தனை வயசாச்சு, இன்னும் நீங்க அதை விடலையா? பெத்த பிள்ளைக்கு பேர் வைக்க முடியல. என்ன பண்ணாதே. மூடி ஆறிடும். இதெல்லாம் நல்லா இருக்காது. சரி கடையில இருந்து வாங்கிட்டு வரும்போது கூட இவ்வளவு நேரம் நான் காத்திருக்கல. நினைச்சேன் நல்லா இருக்குல்ல. அது இதுதான் ஆபீஸ்லயே சொன்னாங்க. இப்ப நீங்க சிரிச்சிட்டு இருக்க. அவன் அதுக்கு வாவ் சொல்லல. அப்போ டக்குனு லைக் பண்ணிட்டு அப்பா கோழியும் நல்லா இருக்குப்பா. நல்லா இருக்கா? ஆமாப்பா. ஐஸ் குவியது. என்ன லைக் பண்ணது? ஆப்பம் பே. ஆப்பம் பே கமெண்ட்டா. ये காட்டி அட்டே ஆப்போ. அப்ப என் ஆபீஸ்க்கு பேத்து நான் வைக்கல. பேர் யார் வச்சா? அது ஒரு ஆப்பம் பைத்தியம். ஆபீஸ்ல எல்லாம் சேர்ந்து வச்சிட்டாங்க. இல்ல அது ஒரு ஆப்பம் பைத்தியம். ஆபீஸ்ல எல்லாம் அதுக்கு ஆப்பம்னு பேர் வச்சிட்டாங்க. நீங்க ஏன் பேத்து? பெத்த பிள்ளைக்கு பேர் வைக்க முடியல. ஆபீஸ் கலிக்கலாமா நான் பேர் வைக்க போறேன். என்னடா பண்ற? பா இதே போஸ்ட் பண்ணுடா. போஸ்ட் பண்ணு. லைக்ஸ் ஏன்? பாரு, பிரைவேட் லைஃப் பிரைவேட்டா தான் இருக்கணும். அத சொதப்பிட்ட அவ்வளவுதான். delete பண்ணு. delete பண்ணு சீக்கிரம். இன்ஃப்ளூயன்சர் ஆகணும்னு பார்த்தா விட மாட்டேங்குது. என்ன ஆகணும்னு பார்த்தாக்கா இன்ஃப்ளூயன்சர் மேல சொல்லு. முதல்ல டிகிரி எடு. டிகிரி எடுத்து அந்த மீடியால போஸ்ட் பண்ணு. ஆமா நீங்க எப்ப அவனை ஃபாலோ பண்ணீங்க? கண்ட நாயெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு, நான் ஃபாலோ பண்ண கூடாதா? இந்த தொல்லையெல்லாம் 900 பேரு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேமஸ் ஆவறது, இன்ஃபேமஸ் ஆவறது எல்லாமே ஒன்னாதான் இருக்கு. ஆனா இங்க திறமைக்கும் எந்த ஒரு புகழும் இல்லையே. அப்பா என்ன 10,000 பேர் உங்க ஃபாலோ பண்ணுனா நீங்க நார்மல். 100,000 பேர் உங்க ஃபாலோ பண்ணுனா பண்ணா நீங்க ஸ்டார் போயிங்க. அப்புறம் ஆனா 1 மில்லியன் பேர் ஃபாலோ பண்ணுனா இல்ல இப்ப என்ன பண்றீங்க? பையன் நல்லா படிக்கிறானே, அவனை குறை சொல்ல முடியாது. குறை சொல்ல முடியாது. லைக்ஸுக்காக சந்தோஷமா இருக்கா. அந்த லைக்ஸ் இல்லாம போச்சுன்னா
என்ன பண்ணுவான்? யாராவது அவனை ட்ரோல் பண்ணிட்டாக்கா ஆப்பம் பேப் கமெண்ட் ஆப்பம் பேப் கமெண்ட் இருக்கா? ஆமாப்பா. ஆப்பம் பேப் நல்லதா இருக்கு. நானும் வரேன். நான் வரேன். இல்ல என்ன comment? ஆப்பம் பேப் நான் பார்க்கணும். your office colleague. நான் பார்க்கணும். நான் பார்க்கணும். ஏ போட்டா ஐயோ. நீங்க இதுவரைக்கும் பார்த்த 3 காட்சிகள் உண்மை சம்பவங்களை கொண்டு சித்தரிக்கப்பட்டது. நம்ம கதாபாத்திரம் ரூபன் ஆரம்பிச்சிட்டாரு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? உலகத்திலேயே சும்மா 2.2 பில்லியன் மக்கள் கேமிங் பண்றாங்க. எத்தனை ஜீரோன்னு கொஞ்சம் கணக்கு போட்டு பாத்துங்க. அதுல 3-4 விழுக்காடு தான் கேமிங் டிசார்டர் காரணமாக வாழ்க்கையை தொலைச்சு விடுறாங்க. அதுவே நம்ம பிள்ளைங்க மாட்டிக்கொள்ள கூடாதுன்னு எல்லா பெற்றோரும் நினைப்பாங்க. அது போட்டு தக்க என்ன திட்டினாலும் திருந்தவே மாட்டேங்கிறா. கேம்ல செலுத்துற டைமை படிப்புல செலுத்தணும்னு சொல்லி சொல்லி வாய் வலிச்சு போச்சு. இது எல்லா பெற்றோர் சொல்லி நான் கேட்டிருக்கேன், நீங்களும் கேட்டிருப்பீங்க. நான் ஒரு சின்ன துணுக்கு சொல்றேன். அந்த காலத்துல விறகு கட்டையை அடுக்கி தமிழர்கள் முயற்சியோட சாம்பார் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் காலம் மாற மாற கறியெடுப்பு வச்சு ஆக்கியிருப்பாங்க. அப்புறம் மண்ணு நடு. நீங்க எத்தனை பேர் அதை பார்த்துருப்பீங்கன்னு கூட தெரியல. அப்புறம் கேஸ் பைப்பு நேரடியா சாம்பார் வச்சோம். இப்போ எலக்ட்ரிக் அடுப்புல சாம்பார் வைக்கணும். நான் என்ன சொல்றேன், எலக்ட்ரிக் அடுப்புல சாம்பார் வைக்கும் அது ரசம் மாதிரி இருந்தா உடனே அடுப்பை பார்க்க முடியுமா? காலப்போக்கில் டெக்னாலஜி உயர உயர கருவிகள் மாறும். அதனால சாம்பார் ரசமாக கூடாது. முந்தி உள்ள படிக்கலனா சினிமா மேல, அப்புறம் டிவி மேல, அப்புறம் வீடியோ மேல, கேபிள் சேனல் மேல, இப்போ ஸ்மார்ட் போன் மேல, திறன் பேசி மேல கோவப்பட்டு சாம்பார் விட்டு என்ன பயன்? சாம்பார் ஒழுங்கா வச்சா ரசம் மாதிரி வராது. பிள்ளைய ஒழுங்கா வளர்த்தா தொழில்நுட்பம் பிரச்சனை இருக்காது. சார், போனை பெட்ரூம் வரைக்கும் கொண்டு போய் திருட்டுத்தனமா கேம் விளையாடுறான். அந்த கேம்ல அப்படி என்னதான் இருந்து தொலைக்குதுன்னு எனக்கு தெரியல. அப்படி பல பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். சொன்னா கோச்சி பிள்ளைங்க பெட்ரூம் வரைக்கும் கொண்டு போதுங்க. அம்மா அப்பா தொழில் வரைக்கும் கொண்டு போறத நீங்க பார்த்திருக்கா? சொந்த வீட்லயே போனை உள்ள வைக்கிறது கூட மனசு கையில வச்சு வீட்டு வேலை செய்யறது உங்களுக்கு 2 உண்மை சொல்றேன். பிள்ளை சொல்றத நாம என்ன செய்யறோம் இதுக்குமே செய்யணும். சிங்கிள் ஸ்டெப் சென்டர் இன்னும் பேச்சாளர்கள் பேசியிருக்கோம். சில வழிகளை சொல்லி கொடுத்துருக்கோம். பின்பற்றுவானா இல்லையா போகதான் தெரியும். ரேவதி சந்திக்கும் பிரச்சனை சைபர் புல்லிங். அம்மா கிட்ட சொல்லியும் அவங்களும் கேட்கல. ரேவதி என்னதான் செய்யறது? இக்கட்டான நிலைமையில தப்பான முடிவுகள் நல்லதாக தெரியும், சுலபமாக தெரியும். ஆனா பிரச்சனை ரங்கநாதன் ஓ ரேங்கா ஜெங்கா அழைக்கப்படும் நம்ம ஆளு ஒரு அனாதியான ஆளு. நாம சாப்பிடுற சாப்பாட்டை போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போடுறது தப்பு. ஆனா அடுத்த தேர்தல், அதாவது என்ன சாப்பிடலாம் அடுத்த டேபிள்ல இருக்கிற சாப்பாடு நல்லா படத்துல விழும். அதுக்காக நல்லது இல்லை. அது போலித்தனம். போலித்தனமான வாழ்க்கை. ஆனா ஒரு போட்டோ எடுத்து அது எத்தனை தடவை போஸ்ட் பண்றாங்க. நாளடைவுல அந்த போலியான போட்டோ இருக்கிற மாதிரி நிஜத்தை மாத்த பார்ப்பாங்க. அதாவது யங்கா இருக்கிறவங்க ஓல்டா இருக்க பார்ப்பாங்க, ஓல்டா இருக்கிறவங்க யங்கா இருக்க பார்ப்பாங்க. போலி நிலைக்காது என்பதை உணரும் போது காலம் கடந்துடும்.
அதுக்கு லைக்ஸ் 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 லைக்ஸ். என்ன அளவு கனவு கண்டாலும் லைக்ஸ் லைக்ஸா தெரியுதுன்னு பாக்குறது ஒரு போலியான ஒரு வாழ்க்கை. அது ஒரு போலியான உலகம். நிஜத்தை காண அறிய ரங்கநாதன் சில முயற்சிகளை எடுக்கணும். உன்னால முடியுமா? பெற்றோர்கள் உறுதுணையே இருக்க முடியுமா? Breathe out. Breathe in. Breathe out. Breathe in. Breathe out. Breathe in. Breathe out. Breathe in. ரேவதி, இன்னும் கிளம்பல? இன்னைக்கு நம்ம வெளிய போய் சாப்பிடுறது தானே பிளான்? ரேவதி, என்ன ஆச்சு? நீ அதையும் நினைச்சிட்டு இருக்கியா? மனசுதான் வலிக்கும். எப்படி ஏன் தப்பாகும்? எதுக்கு வார்னிங் கொடுக்கணும்? சரி சரி. என் மூஞ்ச குரங்கு மாதிரி ஆக்கி கிளாஸ் வாட்ஸ்அப் ஸ்கூல் வாட்ஸ்அப்ல போட்டு அந்த ஹக்கி நான் கெட்டவளா? என் தப்பா அதுல இருக்கு. நீ அன்னைக்கு சொன்னப்பவே நான் லீவ் போட்டு வந்து இல்லைனாலும் ஒரு இமெயில் ஆச்சும் நான் அனுப்பி சாரி அம்மா மன்னிச்சுட்டு. நான் பதிலுக்கு பதில் தானே செஞ்சேன். எப்படி ஏன் தப்பாகும்? ஹக்கிங் செஞ்சது சைபர் புல்லிங். அது நீ அவனை தாக்கி மிரட்டுனது அது விட பெரிய தப்பு. சட்டத்தை உன் கையில எடுக்கிறது தப்பு. எனக்கு சரின்னு பட்டுச்சு, நான் அதை செஞ்சேன். நீ கேபிட்டல் லெட்டர்ல ஒரு கோப மெசேஜ் அனுப்புனது தப்பு. அவனோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் அதாவது ஐசி நம்பர், அவனோட பாஸ்போர்ட் நம்பர், சைல்ட்ஹுட் போட்டோ, இருக்கிற இடம் எல்லாத்தையும் நீ வெளியிட்டிருக்க. உன் கோபத்துல நீ செய்யறது தப்பு. வாமா, சூப்பர். நீங்களும் அவங்க சரி எடுத்துக்கிறீங்களா? நான் உன் அம்மா. இப்போதான் நான் உன் பக்கம் தான். நீ நேர்மையான வழியில போறியா இருக்கியா? நீ தடை மாதிரி போனா நான் உன்னை நேர் வழியில கொண்டுட்டு வந்து என் கடமை. பெரியாரோட பெற்றோரோட கடமை. நேரடியாக போலீஸ் அது யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். சைபர் புல்லிங் அப்படி இல்ல. அது பள்ளிக்கூடத்துல யாராவது இருக்குன்னு சந்தேகப்படுற வேதனை, வலி.
நீங்க தான் சைபர் புல்லிங் பண்றீங்கன்னு யார்கிட்ட முதல்ல நீ சாந்தமா தைரியமா இரு. அதுவே பல பிரச்சனைக்கு உதவியா இருக்கும். புரியுதா? பறவை வெளியே பறந்தாலும் பறவை கூண்டுக்குள்ள பறந்தாலும் பறவை தான். இந்த ஸ்டே ஹோம் நோட்டீஸ் மாதிரி. அந்த பறவையாச்சும் கூண்டுல இருக்கு. நம்ம 2 பேரும் என்ன பண்ணோம்? கல்யாணத்துக்கு போக வேண்டியது, மாப்பிள்ளை பொண்ணு கூட போட்டோ எடுக்க வேண்டியது. சரி, மாப்பிள்ளை பொண்ணு போட்டோ எடுத்தீங்க. சரி, அங்க இருக்கிற எல்லாரும் கூட போட்டோ எடுக்க வேண்டியது. கல்யாண மூட்ல எல்லாரோடையும் போட்டோ எடுத்து எல்லாரோடையும் போட்டோ எடுத்து ஒருத்தனுக்கு கோவிட் வந்துச்சு. நாசமா போச்சு. அவன் கூட நீங்க போட்டோ எடுத்தீங்க, ஸ்டே ஹோம் நோட்டீஸ்ல இருக்கீங்க. நம்ம 2 பேரும் என்ன பண்ணோம்? ஏன் விளையாடுறீங்கல்ல? அப்பா என்னப்பா? ஏய் ஒரு வீடியோ எடுத்து இன்ஸ்டால போட்டா தம்ஸ் அப் கொட்டுன்னு கொட்டோம். நம்ம எல்லாம் குடும்பமா 3 நாள் விரதத்துல இருக்கோம்னு மறந்துடாத. சதி பண்ணிட்டீங்களா? நீ தானே அவனோட போன் அடிக்ஷன் குறைக்கணும்னு சொன்ன. இந்த வெச்சி பாடா படுத்துறீங்க. போச்சுக்காத. அம்மா உங்க டர்ன். அட போடா. இப்ப என்ன, வெள்ளிக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் திறம்பேசி இல்லா விரதம். இங்க பாருங்க, 30 நாள் சைவமா இருக்கிறது சின்னாக்கு. ஆனா 30 நாள் சீரியல் இல்லாம இருந்து பாரு. நான் சொல்றது 3 நாள் தானே. நோ டிஜிட்டல் டைம், நோ சோஷியல் மீடியா டைம், only family time. என் போன் அடிக்குது. ஏன் டான்ஸ் விட்டா? அம்மா அது அடுத்த வீக்ல அடிக்கிறதுமா. ஓ, சேம் டால் டோன். சேம். என்னப்பா? 2 நாள் பைத்தியமா இருக்கேன். அப்பா என்னையோ ஏமாத்திட்டார். No Instagram, no Facebook, no social media, Twitter, WhatsApp. என்ன? இப்ப ஏன் இவன் எந்திரிச்சு நிக்கிறான்? எனக்கு என்ன ஆச்சுன்னு உலகமே பறக்கிச்சு. உலகமே பதப்பதக்கி. எனக்கு ஐடியா சொல்லு. பாஸ் செஞ்சது ரொம்ப நல்லதுதான். ஏன்? ஏடா நான் போன் இல்லாம இருக்கிறது. சரி, படம் பிரித்து படம் மண்டே போடலாம். மண்டே போடலாம். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கலாம், லஞ்ச் எடுக்கலாம், டின்னர் எடுக்கலாம், டீ பிரேக் கூட எடுக்கலாம். நம்ம 3 பேரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுறத அப்படியே எடுத்து போடலாம். இங்க பாருப்பா, பிரைவேட் லைஃபா தான் இருக்கணும், பப்ளிக் லைஃபா இருக்க கூடாது. எஸ் பா, நான் போய் போனே கொண்டு வரேன். எங்க போறேன்? இப்ப என்ன, உனக்கு போட்டோ எடுக்கணும் அவ்வளவுதானே? இதோ வந்துட்டேன். உனக்கு போட்டோ தானே எடுக்கணும், இந்த போட்டோ எடுக்கிறேன். இது எப்படி இருக்கு? இது நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கே. என்ன எப்படி எப்படி அப்பா? நான் ஒரு பிளான் போட்டா அதை பிளாக் பண்ணுறீங்க. என்ன இப்போ உங்க அம்மா சந்தோஷப்படுத்துவோமா? கம் ஆன் டார்லிங், இப்படி ஒரு போட்டோ எடுப்போமா? இப்படி ஒரு ஆங்கிள் எப்படி இருக்கு? இங்க டர்ன் பண்ணு, நல்லா இருக்கா? அப்படி ஒரு போட்டோ எடுப்போமா? பயங்கரமா இருக்கு. ஓகே,
இப்படி வந்து டாப் ஆங்கிள் இருப்போமா? ஸ்மைல் ப்ளீஸ். இதுதான் என் ஹாப்பி ஃபேஸ். இங்க பாரு, அம்மாவை இப்ப சந்தோஷப்படுத்திடுறேன். நான் உனக்கு ஒரு பிரசன்ட் கொடுக்க போறேன், சரிதானா? ஆமா, பிரசன்ட் இதுதான். இதுதான் அந்த பிரசன்ட். நீ என்ன பண்ணணும், இத எனக்காக செஞ்சு காட்டணும், சரியா? நீ செஞ்சு காட்டிட்டேன்னா. அப்பா என்னப்பா பேசுறீங்க? இது ஆல்ரெடி செஞ்சிட்டீங்களே. அதுதான் நீ கேட்பேன்னு தெரியும். இந்த பேப்பர்ல இதை செஞ்சு காட்டு. அப்புறம் நீ என்ன போன் கேட்டாலும் நான் வாங்கி தரேன். எனக்கு இஷ்டப்பட்ட போனா? ஆமா, இதுதானே அப்பா, இதுதானே. இதை செஞ்சலாம் அப்பா. அப்பா இது பூட்டு தானே பாரு. ஓகே, இங்க விங்ஸ். இது விங்ஸ் ஓகே தானே? அம்மா என்னம்மா ஏன் சிரிக்கிறீங்க? ஐயோ எனக்கு டைம் ஆச்சு, நான் இதை செஞ்சு முடிக்கணும். கேக்குது மைண்ட் வாய்ஸ் சத்தமா கேக்குது. அந்த 3 மாணவர்கள் தான் மெசேஜ் போட்டிருக்காங்க. இருங்க வரேன். இதுல சந்தோஷமான விஷயம் என்னன்னா, அந்த 3 மாணவர்களும் தங்களுடைய பலவீனத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் வெற்றி தான். தொழில்நுட்ப வளர்ச்சி படிக்கட்டுகள் மாதிரி ஏன்னா முன்னேற்றம். தடுக்க விடாம பார்த்துக்கணும். நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். மாணவர்கள் நம்மளை விட புத்திசாலி. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா நாலேஜும் அவங்க கைவசம். ஆனா நல்லது என்ன கெட்டது என்ன அவங்களுக்கு தெரியாது. நல்ல நண்பர்கள் கெட்ட நண்பர்கள் யாரும் அவங்களுக்கு தெரியாது. இந்த தொலைபேசியும் அடையாளம் காட்டணும். அதுக்கு தான் நீங்க பெற்றோர்கள் முதல்ல நீங்க உங்க தொலைபேசியை கவனமா பயன்படுத்துங்க. உங்க பிள்ளைங்க தொலைபேசியை சரியா பயன்படுத்துறாங்கன்னு கண்காணிக்க வேண்டாம், கவனிங்க. ஏன்னா அவங்களுக்கு நீங்க தான் ரோல் மாடல். மாணவர்களுக்கு பெற்றோர்கள் தான் கவசம். நான் ஏன் இங்க இருக்கேன்னு பாக்குறீங்களா? ஏன்னா இது ஒரு வித்தியாசமான ஒரு அங்கம். என்ன அங்கம்னா உறைவீச்சு. உறைவீச்சு அப்படின்றது ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மோனோலாக்ஸை ஒரு ஸ்பாட்லைட்டையும் தாண்டி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போற ஒரு முயற்சி தான் உறைவீச்சு. அதிபதியின் மாணவ செல்வங்களான விண்மீன்களை தான் இப்ப நாம பார்க்க போறோம். உறைவீச்சின் முதல் பாகம் இது. மேலான மேலோனே வணக்கம். பேரின்ப ஜோதியின் முதல்வனே வணக்கம். இரக்கம் நிறைந்த இறைவனே வணக்கம். உள்ளொளி கொண்ட உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் விக்ரமாதித்தன். வணக்கம். நிலத்தை ஆண்டாலும் புலன்களை வென்றாலும் ஐஸ்வர்யம் இருந்தாலும் ஐயம் உனக்கு வேண்டாம். நாம் ஐக்கியமாக போவது மரணத்தோடுதான். இரக்கம் இல்லா இதயத்துக்குள் இறைவன் குடிவர மாட்டார். இந்த உண்மையை அறியாதவர்கள் தவம் செய்து புண்ணியமில்லை, தர்மம் செய்து புண்ணியமில்லை. பச்சாதாபம் முதலில் இருக்க வேண்டும்.
கவலைப்பட்டால் நிம்மதி போகும், பயந்து விட்டால் உன் உயிரே போகும். என்னதான் நடக்கப் போகிறது அதையும் தான் பார்ப்போமே. நம் குடித்து வந்த ஆயுளாரை வச்சு விட்டது. காலத்தின் ஆணைக்கு அணை போட முடியுமா? வச்சுய ஆற்றுக்கு எதற்கு அணை? இறுதியில் இறப்பு கடல் மாதிரி, அதில் இறங்கி சண்டை போட்டு வெல்ல முடியாது. இறுதியில் மனிதன் ஏங்கப் போவது பொண்ணுக்கோ பெண்ணுக்கோ உணவுக்கோ உடைக்கோ உறவுக்கோ உலகுக்கோ அல்ல. அவன் ஏங்கப் போவது நேரத்துக்கு மட்டும்தான். ஒவ்வொரு நிமிடமும் வாழ்பவனுக்கு 1000 ஆண்டு வாழ தேவையில்லை. அந்த ஆண்டவனே இந்த மண்ணில் பிறந்தாலும் அவனுக்கும் இறப்பு உண்டு. பூமிக்கு என் வணக்கம். வாழ்நாள் முழுவதும் நீ என்னை சுமந்திருப்பதால் உன்னை தாய் என்றேன். உன்னை தந்து என்னை வளர்த்ததால் உன்னை தந்தை என்றேன். புது புது அவசியங்களை உணர வைத்ததால் உன்னை அக்கா என்றேன். பிரபஞ்சத்தை சுற்றி காட்டியதால் உன்னை அண்ணன் என்றேன். என்னை விட இளமையாக காட்சி தருவதால் உன்னை தங்கை என்றேன். எதுவானாலும் என்னுடன் இருப்பதால் உன்னை தம்பி என்றேன். இன்னல்களை காட்டி என் கண்களை திறந்ததால் உன்னை குரு என்றேன். இறுதியில் உன்னிடமே சரணடைவதால் உன்னை தெய்வம் என்றேன். பூமிக்கு என் வணக்கம். சந்நிதியில் தோத்திரம் சாடி என் மனம் உருகும் வரை வேண்டி தியானத்தில் உள்ளவர் கண்விழி. உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள், எது வேண்டுமானாலும் கேள், நான் அளிக்கிறேன் உனக்கு. தயக்கம் என்னும் எதற்கு? ஆம், கேள் மகனே கேள். ஆனால் ஒரு சின்ன நிபந்தனை. காணிக்கை என்னும் கடனை அடைத்த பிறகு அளிக்கிறேன் நீ கேட்டு வரும் கண்ணை. காணிக்கை விக்ரமாதித்தரை தரை அறுத்து வா என்று எனக்காக அறுத்து வா. உயிருள்ள மானிடத்துக்கு ஆயுளை அதிகரிக்கலாம். உயிரற்ற பிணத்திற்கு அது எவ்வாறு சாத்தியமாகும்? உலக நீதி தெரியாதா உனக்கு? என்ன வேண்டுமானாலும் நடக்கும், என்ன வேண்டுமானாலும் யாருக்கும் நடக்கும். அதிலிருந்து தப்பிப்பதும் தப்பிக்காததும் அவரவர் மூலினை. பாவம் பாதாளத்தில் தள்ளி சோகத்தில் புலம்ப வைக்கின்றதோ? அன்பில்லாமல் பாயும் அறிவு அம்பு ஆபத்தானது. காற்றுக்கு பயந்து நடுங்கும் தீயை போலாகிவிட்டாய் நீ. இன்பத்தில் பணிவை தேடு, துன்பத்தில்
வாழ்க்கைக்கு முதலில் தேவை விதியை மதிவெல்லும் என்ற நம்பிக்கை. இன்னல்கள் நிரந்தரமில்லை. அதை கண்டு சிரிப்பவனுக்கு தோல்வி இல்லை. கனவு காண்பது, கண்ட கனவு பொசங்கி போவது, மீண்டும் கனவு காண்பது, இதே வாடிக்கையாக கொண்ட மாநிலத்தை சேர்ந்தவனே, உனக்கு உண்மை சொல்ல போகிறேன். மனிதர்களை திருத்தவே முடியாது. எல்லோரும் கூமுட்டைகள். வெங்காயம் வெங்காயம். நீ அமைதியாக வருவதால் நான் உனக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். நீ இந்த கதைக்கு பிறகு நான் ஒரு சின்ன கேள்வி, நீ அதுக்கு பதில் சொல்லாவிட்டால் உன் தலை சுக்குநூறாக வெடிக்கும். மனிதர்களை திருத்தவே முடியாது. எல்லோரும் கூமுட்டைகள். வெங்காயம் வெங்காயம். உன் பெயர் எனக்கு தெரியும், உன் புகழ் எனக்கு தெரியும். எனக்கு சிவன் சொன்ன மன்னன் நீதானா? எனக்கு விமோச்சனம் தர வந்தவன் நீதானா? மனிதர்களை திருத்தவே முடியாது. எல்லோரும் கூமுட்டைகள். வெங்காயம் வெங்காயம். அழகிய சிம்மாசனம், அலை பாயும் யார் மனமும், அளவில்லாத ஆசைகள், அளவற்ற கனவுகள், அமர்வதில் தான் சிக்கல்கள். அரசனே, உனக்கில்லை தகுதிகள். வீரம், மாட்சிமை, தைரியம், விவேகம், வைராகியம், கருணை குணங்கள் கொண்ட தர்மசீலன் எங்கள் விக்ரமாதித்தன். ஒவ்வொரு படியும் ஒவ்வொரு பதுமையும் ஒப்பற்ற வீரனின் புகழ் பாடும். பத்ரகாளியம்மனால் மாகாளி பட்டணத்தை தலைநகரமாக, தழை தோங்கும் தேசமாக, அறநெறியுடன் சீராக செழிப்பாக ஆண்ட என் மன்னனுக்கு எப்பேற்பட்ட குணங்கள்! தான் சாதித்தவற்றை தன் வாயாலேயே சொல்பவன் இழுக்கான மனிதன். மற்றவரின் குறைகளை மட்டும் பேசுகிறவன் இழிவான மனிதன். நல்ல குணம் படைத்தவன் தன் வயது, தன் செல்வம், தன் வீட்டின் குறைகள், தன் சக்தி, தனது மருந்து, பெண்களுடன் சகவாசம், கொடுத்த கொடை, கௌரவம், இழிவு ஆகிய 9 பற்றியும் பேச மாட்டான். போஜராஜனே, நீ பாக்கியவானா அல்லது பாத்திரவானா? எக்கச்சக்கமான சாதனை புரிந்தவனா? இந்த பெரிய சவானால இருக்கிற நிறைய மிருகங்களை பற்றியான ஒரு கதையை தான் இப்போ நாம பார்க்க போறோம். நிறைய பொய்களை பரப்பி அந்த மிருகங்களுக்கு இடையே சண்டை மூட்டி விட்டு அதை பிரித்து வேட்டையாடுற ஒரு தந்திரமான சிங்கத்தை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஒற்றுமை இருந்ததால அந்த சிங்கத்தையே மான்கள் வென்றன. ஆனால் அதே ஒற்றுமை இல்லாத போது அந்த மான்களுக்குள்ள நிறைய சண்டைகள் நடக்குது.
யாரு பெஸ்ட், நான் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சண்டைகள் நடக்கும் பொழுது என்ன நடக்க போகுது அப்படின்றத தான் நீங்க இப்போ ஒற்றுமையை போற்றுவோம் அப்படின்ற நாடகத்துல பார்க்க போறீங்க. மாணவர்களே இயக்கிய ஒரு நாடகத்தை தான் நீங்க இப்போ பார்க்க போறீங்க. இதை இயக்கியவர்கள் விமல் பாலாஜி, ஹர்ஷிதா மற்றும் கௌஷிக். ஒற்றுமையை போற்றுவோம், ஒற்றுமையை போற்றுவோம், ஒற்றுமையை போற்றுவோம். பெரிய சவானா நம் காடு. பெரிய குளம் கொண்ட காடு. இங்கு வரும் மிருகங்கள் எல்லாம் நம் நண்பர்கள். பல மாதங்கள் நமது காட்டில் மழை பெய்யவில்லை. பல புதிய மிருகங்கள் வருவதும் குறையவில்லை. அப்போது வந்ததுதான் சிங்கம். சிங்கம் நான் தான். இந்த காட்டுக்கு ராஜா நான். சிங்கம் நான் தான். நீ சிக்கினால் என் தீதான். மானின் கூட்டத்தை கண்ட சிங்கம் அதை வேட்டையாட சென்றது. தோற்று போல் ஓடிய சிங்கம் கோபத்துடன் கர்ஜித்தது. மான்கள் ஒன்றாக இருந்தால் என்னால் வெற்றி அடைய முடியாது. நான் தந்திரமாக பேசி மாற்றி யோசிக்க வேண்டும், மாற்றி யோசிக்க வேண்டும். சிங்கம் நான் நண்பனாக வந்திருக்கிறேன் என்று பொய் சொல்லி சேர்ந்தது. இதை சில ஆண்கள் நம்பினர்.
தனியாக வந்து விட்டாய். எனக்கு என்ன பயம்? பக்கத்தில் ஒரு அருவி இருக்கிறது, இங்கே செல்லலாமா? அப்படியா, செல்லலாமா? சிங்கத்திடமிருந்து உங்களை காப்பாற்ற எனக்கு பதவி இல்லையா? செய்கிறேன் நான் தனியாக, எனக்கு பயம் இல்லை. போகாதே 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 போகாதே. முடிந்ததை சொன்னால் நம்மை மதிக்கிற நிலைமையில் மான் இல்லை. நமக்கேன் வீண் வேலை? தனியாக வந்து விட்டார், மோசமாக மாட்டிக்கொண்டார். என்ன சுறுசுறுப்பு உனக்கு? என்னை விட அதிகம் இருக்கு. அதனால் தலைவன் என்ற பொறுப்பு. நான் தலைவன் இல்லை. என்ன, நீ தலைவன் இல்லையா? என்னால் நம்பவே முடியவில்லை. தலைவனாக நீயே நாயவில்லை. இங்கு இருப்பவர்கள் சரியில்லை. சிங்கத்திடமிருந்து உங்களை காப்பாற்றி எனக்கு பதவி இல்லையா? இந்த கூட்டம் எனக்கு இனிமேல் தேவையில்லை. செல்கிறேன் நான் தனியாக, எனக்கு பயம் இல்லை. போகாதே 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 போகாதே. தனியாக வந்துவிட்டார், எனக்கு என்ன பயம்? தனியாக வந்துவிட்டார், வசமாக மாட்டிக்கொண்டார். சிங்கம் நான் நண்பனாக வந்திருக்கிறேன் என்று பொய் சொல்லி சேர்ந்தது. இதை சில ஆண்கள் நம்பினர். என்னை விட கம்பீரமாக சண்டை போடுகிறாய். உன்னிடம் தோற்றதை இல்லை எனக்கு இகழ்ச்சி. ஆனால் நீதான் தலைவன் என்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நான் தலைவன். என்ன, நீ தலைவன் இல்லையா? என்னால் நம்பவே முடியவில்லை. தலைவனாக நீயே நாகவில்லை. அங்கே இருப்பவர்கள் சரியில்லை. சிங்கத்திடமிருந்து உங்களை காப்பாற்ற எனக்கு பதவி இல்லையா? எனக்கு இனிமேல் இந்த கூட்டம் தேவையில்லை. செல்கிறேன் நான் தனியா, எனக்கு பயம். போகாதே 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 போகாதே. தனியாக வந்து விட்டார், வசமாக மாட்டிக்கொண்டார்.
தனியாக போனவர்கள் இறந்து விட்டார்கள். அவர்கள் இறக்கவில்லை. மந்திரமாக சிங்கம் கொன்று விட்டது. தப்பிட்டு போய்விடுங்கள் நீங்கள். சென்றவர்கள் திரும்ப போவதில்லை. நான் நம்ப மாட்டேன். அவர்களை யாரும் ஒன்றும் செய்திருக்க முடியாது. நம் கூட்டத்தை தனியாகவே காக்க வீரர்கள் அவர்கள். காப்பாற்றது அவர்கள் அல்ல, நாம் எல்லோரும் தான். கூடி வாழ்ந்தால் கோடி நம் அதை மறந்ததால் இந்த நிலைமை. சிங்கம் தோற்றது நாம் ஒற்றுமையினால். எதிரி தந்திரமாக இடம் கொடுத்தால் நம் நிலைமைதான் யாவரும். ஒற்றுமையாக வாழ். யார் என்ன சொன்னாலும் நாம் ஒற்றுமையை காப்பாற்றுவோம். ஒற்றுமையை போற்றுவோம், ஒற்றுமையை போற்றுவோம், ஒற்றுமையை போற்றுவோம். உறைவீச்சை ரொம்ப மிஸ் பண்ணதா கேள்விப்பட்டேன். வருத்தப்படாதீங்க. இப்பொழுது உறைவீச்சின் 2ஆம் பாகம். அந்த மாணவ செல்வங்கள் எப்படி அவங்களுடைய தமிழ் வளத்தோடு அறிவு வளத்தோடு அதையும் தொடர்ந்து கற்பனையோடு எவ்வளவு அழகா பேசுறாங்க இல்லையா? அடுத்து நாம பார்க்க போறது இன்னும் 4 மாணவர்கள் அவர்களுடைய கற்பனையில் எந்த மாதிரி எல்லாம் படைக்க போறாங்க அப்படின்னு பார்ப்போம். அதிபதியின் விண்மீன்கள் இதோ. கலாச்சாரம் என்பது தலைமுறை தலைமுறையாக நமக்காக நாமே சொல்லிக் கொள்ளும் நம்மை பற்றிய கதைகள். விக்ரமாதித்தன் கதைகள் அற்புதம் நிறைந்து திகிலூட்டும் தன்மைகள் கொண்டவை. அதை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதற்காக வந்திருக்கிறேன். இதோ பதுமைகள். அடர்ந்த காட்டில் நிமிர்ந்து நிற்கும் மரங்களை தாண்டி படர்ந்த புல்வெளியில் பதுங்கிக் கொண்டிருந்தது புலி. காட்டுக்கும் நாட்டுக்கும் உள்ள இடைவெளி சுருங்கியதால் எல்லைகள் சுருங்கின, தொல்லைகள் பரவின. புலி அச்சுறுத்தலால் குடிமக்கள் அஞ்சினர். அனைவரையும் நிரள வைத்தது புலி. அதை வேட்டையாட வந்தான் அரசன். புலியின் உருமல்கள் ரத்தத்தை உறைய வைத்தது, வீரியத்தை நிறைய வைத்தது, வீரத்தை விழுங்க பார்த்தது. மிரண்டு போவதற்கு அவன் மான் அல்ல, மாமன்னன். புலியின் பற்களை மஞ்சள் கயிற்றால் கட்டி அதை தாலியாக மணப்பெண்ணின் கழுத்தில் கட்டும் வீர இனத்தை சேர்ந்தவன் அவன் தமிழன். ஞானரதம் ஞாயிறாக நாள்தோறும் ஜோதியாக ஞாயிறை போற்றோம், ஞாயிறை போற்றோம். நான் தெனாலி. வணக்கம். என் வேலை போகவில்லை, அது அப்படியே இருக்கு. நான் தான் வந்து விட்டேன். பொய் கணக்கு எழுத சொல்கிறான் முதலாளி. முக கவசத்தில் ஒரு பெருச்சாளி. விஷம் கஷாயம் மாதிரி இருக்கு. நான் தான் துப்பிவிட்டு வந்து விட்டேன். நெஞ்சை உயர்த்தி நடக்க வருமானம் தேவை, தலையை உயர்த்தி நடக்க தன்மானம் தேவை. வருமானம் முடியளவு, அது கூடும் குறையும். தன்மானம் நெஞ்சளவு, உயிர் உள்ளவரை நிலைக்கும். அரசர் ராயரின் ஆட்சியை பற்றி இப்பவே பாட வேண்டுமா? புது வேலை கொஞ்ச நாள் நீடிக்கும் என்று நினைத்தேன். அதற்கு வேட்டு வைக்க சூரனா சுறுசுறுப்பாக வேலை பார்க்கிறார் போல. இதோ பாடல் மன்னா. விதைப்பதை அறுப்பதும், அறுப்பதை கொடுப்பதும், கொடுப்பதை பறிப்பதும், பறிப்பதை மறைப்பதும், மறைப்பதை நடிப்பதும், நடிப்பதை ரசிப்பதும், ரசிப்பதை நினைப்பதும், நினைப்பதை விதைப்பதும். நித்தம் வருமேல் ஆட்டமாடுகிறேன், நித்தம் வருமேல் ஆட்டமாடுகிறேன். பித்தன் என்று சிலர் சொன்னதை கேட்டும் தூற்றுதலை எல்லாம் நினைத்தால் மனம்தான் வாடும். தூக்கி அதை எறிவதே என் சித்தம். நான் மக்களுக்கு கூற விரும்பும் அறிவுரை, உள்ளங்கை ரேகையில் வாழ்க்கையை தேடி வெற்றிலை மை போட்டு தோண்டி நோண்டி கட்டங்களை வரைந்து பார்த்து நன்மை தீமை நாடி திட்டங்களை தீட்டாமல் காத்திருந்தால் நட்டங்களாகும் உங்கள் வாழ்க்கை. நம்முள் மாறாத ஒன்று உண்டு, அதுதான் நம் கவசம். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும், எந்த உலகத்தில் பிறந்தாலும்
நமக்குள் இருந்து கொண்டு நம்மை காக்கும் கவசம். கஷ்டங்கள், நஷ்டங்கள், மன உளைச்சல்கள், மனவேதனைகள், நாமே உண்டாக்கிய தர்மங்கள், நம் கவசத்தின் மேல் பூசிய சாயங்கள், நம் எண்ணங்கள், நம் உணர்ச்சிகள் மறைப்பதாலும் வெளிப்படுத்துவதாலும் மாயையில் மதியின் லீலைகளில் மயக்கத்தில் மிதக்கின்றோம். கடவுள் யாரையும் தண்டிக்க மாட்டார். கடவுள் யாரையும் துன்புறுத்த மாட்டார். கடவுள் யாரையும் சோதிக்க மாட்டார். கடவுள் யார் மேலும் கோபப்பட மாட்டார். நம் சோதனைகள் நம் கர்மா. அதிலிருந்து விடுதலை அடைய கடவுள் தந்ததுதான் கவசம். இருள் சூழ்ந்த இரவு, கருமேகங்கள் சூழ்ந்த வானம், இருளை பிளக்கும் வண்ணம் தூரத்தில் இடி முழக்கங்கள், மெல்லிய மின்னல் கோடுகள் கருவானத்தை மெல்ல மெல்ல பிராண்டி கொண்டிருந்தன. அவ்வப்போது ஓநாய்களின் ஊளைகள் நெரும்பை நடுங்க வைத்தன. அரவங்கள் ஊர்ந்த இடத்தில் சீர பார்த்தன. சிலந்தைகள் வளைக்க வலைகளை பெண்ணிக் கொண்டிருந்தன. சில நேரங்கள் பாம்புகள் காலையும் சுற்றி கொண்டன. பிரேதங்கள் எரிந்து காற்றோடு சாம்பல் கலந்து பின்ன வாழை வீசை மூச்சை திணற வைக்க திடீர் ஒரு சத்தம், நறு 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 வென்ற சத்தம். பிறகு நிசப்தம். நள்ளிரவில் நொக்கமாக பிணத்தை தின்னும் பேய்கள் மயானத்தில் எல்லையில் உன்னிப்பாக கவனித்தால் மனித உடல்களை உடைத்து ரத்தத்தை உறிஞ்சும் குரல்கள், நெஞ்சை பதக்க வைக்கும் அந்த பூதங்களின் சிரிப்பொலிகள், நெருங்கி சென்றால் நம்மை நிர்மூலமாக்கிவிடும் அவைகள், ஈரக்குடலே நடுக்க வைக்கும் வௌவால்கள் நிறைந்த சுடுகாடு, ஈவிரக்கமில்லா பயங்கர ஜீவன்கள் நிறைந்த சுடுகாடு. ஈடினை எல்லா விக்ரமாதித்தன் துணிச்சலாக நடந்தான். ஈமவனம் நடுவில் உள்ள முருங்கை மரத்தை அடைந்தான். அதிபதி அனைத்துலக நாடக நிறுவனம் வழங்கும் திசைவேகம் 2020 நாடகங்களின் ஒரு புதிய பரிமாணத்தை தான் நீங்க இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. இதுல எங்களுக்கு மட்டும் ஒரு பங்கு இல்லைங்க, பார்க்குற உங்களுக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்கு. இதே நேரம் நாளை உங்களை மீண்டும் நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள், ஃபீட்பேக், யாருக்காவது பாராட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்களுடைய யூடியூப் சேனல் அல்லது ஃபேஸ்புக்லயும் உங்களுடைய கருத்துக்களை நீங்க பதிவு செய்யலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். அப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், நீங்க எங்களோட நாடகத்தை ரொம்ப மிஸ் பண்ணீங்கன்னா இதே யூடியூப் சேனல்ல நாங்க இதுக்கு முன்னாடி மேடை ஏற்றிய எல்லா நாடகமும் இடம்பெற்றிருக்கு. அதையும் பார்க்க மறந்துடாதீங்க.